ஜப்பானில் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய ஷாப்பிங் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்னெல்லாம் புதுசாக இருக்குது, என்னெல்லாம் வாங்குகிறேன் அதெல்லாம் பார்க்கலாம். என்னடா வெயில் இப்படி அடிக்குது மார்னிங்னு சொல்கிறீங்க? அப்படி தாங்க 9 மணிக்கு இந்த அளவு மதியம் இருக்கிற அளவு வெயில் இருக்கும். ஸோ ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ ஷாப்பிங் போகிற வழியில் அங்கே கொஞ்சம் சின்ன லேக் மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுங்க பார்க்க. அங்கே நிறைய பார்த்து அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஷாப் இருந்தது, அங்கே போய் பார்க்கலாம். ஆரஞ்சஸ் இருந்தது, அவ்வளோ ஆரஞ்சு 216 yen தான். நெக்ஸ்ட்டு பிட்டர் கடை வந்து 108 yen இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி, இவ்வளோ இஞ்சியும் 130 rupees தான். இதுவே நம்ம வந்து ஷாப்பிங் மாலில் காம்ப்ளெக்ஸில் வாங்கினோம்னா சின்ன ஒரு பீஸ் 2 பீஸ் அதுவே 100 rupees வருங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது ப்ரைஸ், அதனால் நாங்கள் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லா அழகாக இருந்ததுங்க, சாப்பிடும் போல் இருந்தது. கொஞ்சம் ஜாம் ஐட்டம்ஸு. அப்புறம் அங்கே என்னென்னா பாதி எனக்கு கொஞ்சம் அது என்னன்னே தெரியல, ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு பப்பாயா இருந்தது பாருங்கள். அந்த பப்பாயா 351 rupees, இது வந்து 347. இது ஒரு சின்ன சைஸு. இந்தியாவில் எல்லார் வீட்லையும் செடியே வளர்த்துட்ருக்கோம், இங்கே அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வயலில் நடந்து போகும்போது இதெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க அந்த பழம், லைட் yellowish ஆரஞ்சு. அது என்னன்னே தெரியல, ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த காயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பழுத்து கீழெல்லாம் விழுந்துருக்குங்க. பட் அதை வந்து போய் எடுக்கவோ பறிக்கவோ அப்படிலாம் யாரும் கூடாது, அங்கே யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இதே இந்தியாவில் தான் வேறு. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் சைலண்டாக பார்த்துட்டு அதில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக்குன்னு சொல்லிட்டு அது போய்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன் இங்கே வரேன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வெளியே கிடைக்காததுலாம் இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு அவகேடோ வேணும். ஸோ அது இந்த இடத்துல தான் இருக்கும், அது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே அதாவது ஒரு 10 o'clock வந்தோன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது அவகேடோ, ஒரு அவகேடோ வந்து 105 rupees yen. ஸோ நம்ம இந்தியன் அமௌண்ட்டில் ஒரு 60-63 rupees அந்த ப்ரைஸுக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் சீ ஃபுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி லைக் எல்லாமே மிக்சடாக கூட வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது பார்க்கவே. அப்புறம் பாதி வந்து எனக்கு அது என்னன்னே தெரியலைங்க, ஏதோ பச்சை பச்சையாக இருந்தது, ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவகேடோஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங்க்கு போனேன். அது எங்கன்னா ஃபுட் ஒன், அதாவது கிரியேட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வாங்க போனேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போனால் ஒரு சின்ன பீசஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுவே இது வந்து 105 rupees அந்த இஞ்சி. அப்புறம் பூண்டு வேணும்னு சொல்லிட்டு அது 3 பூண்டு தாங்க, அது 106 rupees yen. சரி ஓகே, வேறு வழி இல்லை, இங்கே இதெல்லாம் வாங்கி செஞ்சு தான் ஆகணும். நெசசரினா வேறு என்னங்க பண்ணுறது, வாங்க தானே ஆகணும். அப்புறம் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே வந்து விங்ஸ் செப்பரேட்டாக, சிக்கனோட தை செப்பரேட்டாக, பாடி பீஸு அது மாதிரி எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோல் சிக்கனுங்க. இது நியர்லி அது ப்ரைஸ் வந்து 1000 yen அந்த ப்ரைஸில் இருந்தது. அப்புறம் அது வந்து லிவர் மட்டும் இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் லைக் பிரஸ்ட் பீசஸ்லாம் இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது அரௌண்ட் 577 yen வந்தது. அது ஒன்று எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட்டு இந்த ரோல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஷீட்ஸு 10 ஷீட்ஸ் இருந்ததில். இது ப்ரைஸ் வந்து 214 yen. ஸோ அது ஒன்று எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிரியாணிக்கு போடுற பூ, இது வந்து 214 rupeesக்கு இங்கே இருந்தது, அதாவது அவ்வளோ பூ. சரி, மசாலா ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கிறதே ரொம்ப ரேர், இருந்தாலும் இது கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினேங்க ஒன்று. ஸோ இது வந்து வேறு ஒரு பிளேஸ் ஷாப்பிங் போடுறது, அது கிரியேட்டுன்னு சொல்லிட்டு, கிரியேட் இல்லைனா ட்ரக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க இங்கே. இங்கே வந்து பாடி சோப் ஒன்று எடுத்தேன். இது வந்து ப்ரைஸ் அரௌண்ட் 140 yen அந்த அளவுக்கு வரும். இங்கே மோஸ்ட்லி சோப்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பாடி வாஷ் இந்த மாதிரி தான் இங்கே ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மில்க், 1 liter ஆஃப் மில்க் இங்கே 106 rupees. சாரி, ருப்பீன்னு சொல்லிட்டேன், ருப்பீஸ் இல்லைங்க, yen, 106 yen. நெக்ஸ்ட்டு வந்து கேர்டு ஒன்று எடுத்தேன். அப்புறம் இது வந்து சோயா மில்க்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும்.
149 yen. அது வந்து 1 லிட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் இருக்கும். அதில 4 டூ ஒரு 10 பீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே 84 yen. எம் அப்புறம் வந்து ஒரு லேஸு. நெக்ஸ்ட்டு பிரெட். இது வந்து 8 பீசஸ் ஆஃப் பிரெட் 96 yen. நெக்ஸ்ட்டு பனானா எடுத்தேன். இது வந்து 5 பனானாஸ் தான் இருந்தது. அதுவே 128 சம்திங் yen அந்த அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஆயிலுங்க. இது வந்து 1 லிட்டர் ஆஃப் ஆயில் அரவுண்ட் 300 yen வந்தது. நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு 160 ருபீஸா அரவுண்ட் அந்த ரேஞ்ச் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகத்தி ஒன்று எடுத்தேன் 105 yen. அப்புறம் பெப்பர் கொஞ்சம் வேணும்னு தோணுச்சு. ஸோ அது வந்து இது 98 யன்ங்க. அது சின்ன கொஞ்சம் அமௌண்ட்டில் இருக்கும். அது வந்து 12 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அது ஒன்று எடுத்துகிட்டு நேராக பில்லிங் கவுண்டர் போயிட்டு பில்லிங் போட்டுட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா இருங்க அங்கே டிஸ்பிளேல காமிப்பாங்க. ஓகே 1526 6 yen வந்தது. ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஆக்சுவலாக நான் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சேன். சாம்பார் ஆல்ரெடி நான் மார்னிங்கே செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அது கூட சைட் டிஷ் வந்து சிக்கன் கபாப் செய்யலாமே, நல்லா சூடாக கச்சின்னு சாப்பிட்லான்னு நான் நினச்சேன். ஸோ சுட சுட சிக்கன் கபாப்ஸ்லாம் போட்டுட்டு சாப்பாடு, சாம்பார், சிக்கன் கபாப் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டாச்சுங்க. இது வந்து சிக்கன் கபாப் ஆல்ரெடி லைக் 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் காரமாக சூப்பராக இருந்ததுங்க. இங்கே ஜப்பானில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. பட் என்னென்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ காரமாக அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே ஜப்பனீஸ் பீப்புளும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப காரம்லாம் இருக்காது. அதாவது இந்தியாவில் சாப்பிட்ற அந்த காரம்லாம் இருக்காது. லைட்டாக தாங்க இருக்கும். பட் என்னென்னா ஒரு பிரியாணியோட காஸ்ட்டே 1200 yen. அதாவது இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 650 அந்த ரேஞ்சுக்கு வருங்க. ஸோ அதை விட எதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தால் நம்மளே ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கெலாம் போகாமல் செய்ய தெரிஞ்சால் ஓகே இல்லைங்களா? ரூம்லேயே செஞ்சு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ மார்னிங்கே வந்து சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் கூட ரைஸ் மட்டும் செஞ்சுட்டேன். சிக்கன் கபாப் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டேன். நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோலாம் சமைக்க மாட்டேங்க. நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன் காலேஜ்லாம். வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேர். அதாவது 8 இயர்ஸ் நியர்லி அதாவது ஹாஸ்டல்லே இருந்து படித்தேன். அவ்வளோலாம் நல்லா சமைக்க மாட்டேன். ஏதோ யூடியூப்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படி இப்போ கற்றுட்டு வரேங்க ஆக்சுவலாக. வேறு என்ன வழி இல்லை. இங்கே இந்தியாவியாச்சும் சாப்பாடு சரியில்லை ஹாஸ்டல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்களே. ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போனால் எப்படி இருந்தாலும் ஒரு 5000 yen ஆகிடுது. ஸோ அதுக்கு பதில் நம்ம நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து செஞ்சு சாப்பிட வேண்டியது தாங்க. வேறு வழி இல்லை. நல்லா தான் இருந்தது. ஆனால் கபாப் சூப்பராக இருந்தது. காரமாக நல்லா கிறிஸ்பியாக எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ வேறு என்ன வேலை அதை பார்க்குறது தானே ரொம்ப ஆர்வம். அதை ஓப்பன் பண்ணி என்ன அனுப்பிச்சிருக்காங்க நான் சொன்னதை அனுப்பிச்சாங்க. பட் அது இங்கே ஓப்பன் பண்ணி அங்கே என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ டக்குன்னு சாப்பிட்ட உடனே அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து கார்ன். ஸோ பாப்கார்ன் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அப்புறம் இது கடலைப்பருப்பு. இது பானிபூரி சிப்ஸுங்க. அது பூரி மட்டும் பரவாயில்ல. நான் இது எல்லாம் நொறுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே உடையாமல் தான் வந்திருக்கேன். நல்லா இது பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் பச்சைப்பயிறு
அப்புறம் இதுவும் பானிபூரி. என்னன்னா இங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸே ஒரு 300க்கு எண்ணெய் ஜப்பனீஸ் அமௌண்ட்டில் அவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலனா இது அமௌண்ட் அரௌண்ட் இங்கே 69 ருபீஸ்னு இருக்குது. ஸோ இதில் பை ஒன் கெட் ஒன். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வருது. பட் இங்கெல்லாம் அவ்வளோ இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் அடுத்த ரேட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் இது உளுத்தம்பருப்பு அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் இங்கே கிடைக்கும். பட் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இப்போ ஒரு 1/2 கேஜி நான் உளுத்தம்பருப்பு இங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து ஆப் மூலமாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸும் இருக்குது. பட் என்னென்னா 1/2 கேஜி ஒரு 500 yen 400 yen அந்த ரேட்டுக்கு அமௌண்ட்டுக்கு வரும். ஸோ அதுக்கு பதிலாக இது வீட்டிலேருந்து அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து சன்னா. நெக்ஸ்ட்டு இது வந்து கடல மாவு. இதுவும் நான் வீட்டில் கேட்டிருந்தேன், இதை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கடல மாவு வந்து நான் போய் 1 கேஜி எவ்வளோன்னு கேட்டதுக்கு இங்கே சொன்னாங்க 550 யென்னு சொன்னாங்க. சரி இது வந்து எவ்வளோ அமௌண்ட்னா 45 ருபீஸ் தாங்க. இது 1/2 கேஜி இந்தியா அமௌண்ட் இது. பட் இங்கே அதே நம்ம வாங்கினா 550 yen சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்புறம் இது ஜாம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் இது மசாலா அமைச்சிருக்காங்க. லைக் பட்டை அந்த இலை அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் டேட்ஸ் அமைச்சிருக்காங்க இந்தியாவிலேருந்து. இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கலக்கா அமைச்சிருக்காங்க. இது வந்து மல்லாட்டுன்னு சொல்லிங்களா. ஸோ அதை அமைச்சிருக்காங்க. இது 1/2 கேஜி 150 ருபீஸ்னு சொல்லிட்டு இதுவும் கேட்டிருந்தேன் நான் ஆக்சுவலாக. அதுவும் அமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு திருப்பியும் பாப்கார்ன் தான் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பருப்பி கலக்கா பருப்பி அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள் எப்படி தூளாக ஆகிட்டுருக்கு. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அமைச்சிருக்காங்கன்னா இது கரமினி மாதிரி இருக்குது. ஸோ இது அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோலாம் நான் இங்கே ஜப்பானில் கிடைக்காதுங்க. அப்படியே நம்ம ரொம்ப தேடினாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே அமைச்சிருக்காங்க. இது பச்சை பட்டாணி. இது சுத்தமாக கிடைக்காதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது லைக் இதுவும் கொஞ்சம் பீன்ஸ் பட்ட மாதிரி தான் இருக்குது. பேர் எனக்கு தெரியல. இது அமைச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து இது கஜ்ஜர் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸ்வீட் ஷாப்லலாம் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் கேட்டிருந்தேன். அதுவும் போட்டு அமைச்சிருக்காங்க. பாருங்கள் அது பார்சல் எவ்வளோ தூளாகிட்டு இருக்கு. ஓகே இங்கே அது கூட கிடைக்காது. அப்புறம் இது வந்து பிரியாணிக்கு போடுவாங்களே சோம்பு. ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் 55 ருபீஸ் இந்தியாவிலேருந்து அமைச்சிருக்காங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்காதுங்க. ஸோ அதனால் இதுவும் அமைச்சிருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கசகசான்னு சொல்லிட்டு இது 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஸோ அதெல்லாம் கூட வாங்கி அமைச்சிட்ருக்காங்க. 3 பேக்கெட்ஸ் இருக்குது. அப்புறம் இது ஹோல் ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. பட்டை எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுதாங்க அது இன்னொரு பேக்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து வர்மிசெல்லி சேமியா அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் 1 கேஜியா. இது வந்து 400 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு 40 ருபீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சேமியா வந்து நான் பார்த்ததில்லைங்க. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 5 மந்த்ஸ் ஆக போகுது. நான் இதை எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுவே நான் வந்து இங்கே ஜப்பானில் வாங்கியிருந்தேன்னா ரொம்ப ஆயிருக்கோங்க. ஸோ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியன் போஸ்ட்லேருந்து வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது நம்ம இந்தியன் போஸ்ட்டில் போய்ட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலுமே அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்து தான் வீட்டில் அமைச்சிருந்தாங்க. ஸோ இது அரௌண்ட் 8 கேஜிஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ 8 கேஜிஸ் வந்து அரௌண்ட் ஒரு 4,000 to 5,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ ஹாப்பி கைஸ். ஸோ இதெல்லாம் எடுத்து கபோர்ட்லாம் வைக்க வேண்டியது தான். ஸோ ஹாப்பி. இவ்வளோ நிதானமாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.